கண்கள் நீயே, காற்றும் நீயே, தூணும் நீ, துரும்பில் நீ, வண்ணம் நீயே, வானும் நீயே, ஊனும் நீ, உயிரும் நீ. பல நாள் கனவே, ஒரு நாள் நனவே, ஏக்கங்கள் தீர்த்தாயே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் தான் உங்களுக்கு கார்த்திசரோம். இது என்ன வீடியோ அப்படின்னா வந்துட்டு தம்பிக்கு பிறந்தநாள் செலிப்ரேஷன் ஷாப்பிங் வீடியோ. இது ரெண்டுமே ஒரே விலாகாக தான் வரப்போகுது. அதை வந்து ஃபுல்லாக பாருங்கள். நம்மளோட சேனல் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பில் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா வந்துட்டு ஷாப்பிங் வந்து நாங்கள் வேறு எங்கேயுமே வெளியே போகல, எங்கள் ஊரில் தான் எடுத்தோம். ஸோ அது வந்து சின்ன கிளிப்பு தான், அதை இது கூடவே ஆட் பண்ணியிருக்கேன். ஃபுல்லாகவே பாருங்கள். நாங்கள் எப்படி பர்த்டே, எங்களோட சிம்பிளான பர்த்டே எங்களுக்கு பிடிச்ச மாதிரி நாங்கள் எப்படி கொண்டாடிருக்கோம் அப்படிங்கிறதையும் நீங்கள் எங்கள் வீடியோவில் ஃபுல்லாகவே பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த நெஞ்சு நெஞ்சல் கட்டி ஆடிக்கொண்டே இருக்கிறாய், எனக்குள் புகுந்து எங்கோ நீயும் ஓடிக்கொண்டே இருக்கிறாய். அழகாய் நானும் மாறுகிறேன், அறிவாய் நானும் பேசுகிறேன், சுகமாய் நானும் மலருகிறேன். உனக்கு ஏதும் தெரிகிறதா? ஒரு முறை பார்த்தால் பல முறை இனிக்கிற என்ன விசித்திரமோ? நண்பனே எனக்கு காதலனானால் அதுதான் சரித்திரமோ? இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேக் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லாம் பார்த்தீங்கன்னா நான் வந்து தம்பியை அடிச்சிட்டேன். கோவம் வந்துருச்சு. தம்பி அதாவது ஒரு சில விஷயங்கள் வந்து சொன்னால் ஏற்றுக்க மாட்டேன்ட்டான். பிடிச்சா பிடிவாதமாக இருந்தான். அதனால் வந்து கோவம் வந்து நல்லாவே அடிச்சுட்டு அது எனக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு இப்போ வரைக்கும். ஏன்னா அந்த வீடியோஸ் பார்க்கிட்டு தம்பியெல்லாம் எவ்வளோ பெருசாக வளர்ந்துட்டானுங்க அப்படின்னு சொல்லி யோசிக்கிறப்பவும் சரி, நான் நேற்று அடித்தது நினச்சும் சரி ரொம்ப ஃபீல் பண்ணுறேன். எதுக்கு அடித்தேன் அப்படிங்கிறதையும் கேட்பீங்க. என்ன அப்படின்னா வந்துட்டு தம்பிக்கு பிடிச்ச மாதிரி தான் எல்லாமே செஞ்சோம். ஏதோ எங்களால் முடிஞ்சது, ரொம்ப பெருசாக செய்யலாம், எங்களால் முடிஞ்சது. அவன் கேட்டது எல்லாமே தான் நாங்கள் வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்கோம். ஆனால் வந்து தம்பி என்ன பண்ணிட்டான், அவன் கேட்ட சாக்லேட் வந்து அதே சாக்லேட் தான் வாங்கிட்டு வந்தான். ஃப்ளேவர் மட்டும் வந்து அவன் கேட்ட அவன் இந்த ஃப்ளேவர் வேணும்னு கேட்கல. ஆனால் வந்து அதில் 2 ஃப்ளேவர் இருந்திருக்கு. ஆனால் வந்து அவங்கக்கிட்ட பார்த்திங்கன்னா ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் மட்டும் தான். சரி ஓகே, அவனுக்கு ஸ்ட்ராபெரி பிடிக்கும், ஓகே இந்த ஃப்ளேவர் வந்து அவனுக்கு பிடிக்கும்னு சொல்லிவிட்டு அவங்க அப்பா வந்து வாங்கிட்டு வந்துட்டாங்க. இது எதுக்கு எனக்கு வாங்கிட்டு வந்தீங்க, எனக்கு வேண்டாம், நீங்கள் என்னை கூப்பிட்டு போயிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லவும், இல்லை உனக்கு என்ன வேணும்னு சொல்லி நான் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லவும், இதுதான் வேணும்னு சொல்லவும் வாங்கிட்டு வந்துட்டார். இது வாங்கிட்டு இருந்ததுக்கு பரணி இருந்துட்டு ரொம்ப கோவப்பட்டு கீழே வந்து பாருங்கள், கட்டில் வந்து உள்ளே போய் படுத்துட்டான். நாங்கள் எங்கடா பையனை காணோன்னு தொலாவரும் உள்ளே வந்து கட்டில் கட்டியில் போய் படுத்துட்டு அழுதுகிட்டே படுத்துட்டு இருந்தான். தொலாவி பார்த்துட்டு காணோம் அப்படின்னு எனக்கு கோவம் வந்துருச்சு. உங்கள் அப்பா எல்லாம் கூட்டு போய் தான் மாற்றி வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லுவோம். எனக்கும் கோவம் வந்துருச்சு. எதுக்கு இந்த வயசுலேயே வந்துட்டு அவன் பிடிவாதம் பிடிக்கிறானா, நம்ம அதை செய்யவே கூடாது. இதுதான் நீங்கள் வந்து நம்ம எங்களால் முடிஞ்சது இதுதான், இதை தான் நீங்கள் வச்சு சாப்பிட்ணும், நீங்கள் போட்டுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம இது பண்ணணும். அவங்க அதாவது பிடிவாதம் பிடிக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக நம்ம ஒன்று செஞ்சோம்னா வாழ்க்கையில் வந்து அவங்க கேட்டது எல்லாமே வந்து நம்ம செஞ்சுட்டே இருக்கிற மாதிரி ஆகி போயிடும். அந்த பிடிவாதத்திலே அவங்க சாதிச்சுட்டு போயிடுறாங்க. அது மட்டும் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. வாங்கி கொடுக்குறோமா அதை வச்சுக்கணும். எங்களால் முடிஞ்சது, நீ கேட்குறியா, சின்ன பொருளாக இருந்தால் பெரிய பொருளாக இருந்தாலும் எங்களால் முடிஞ்சதை மட்டும் தான் நாங்கள் வாங்கிட்டு வந்து தருவோம். நீ இந்த மாதிரி பிடிவாதம் பிடிக்கக்கூடாது, இந்த பிடிவாதம் பிடிச்சினா எங்கிட்ட இந்த செல்லத்துக்குலாம் ஆகாதுன்னு சொல்லி கோவம் வந்து நல்லாவே போட்டு அடிச்சுட்டாங்க. அது இல்லாமல் வந்துட்டு அழுதுகிட்டே இருந்தான். எனக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு. வயசு பார்த்திங்கன்னா தம்பிக்கு 14 வயசு முடிஞ்சு 13 வயசு முடிஞ்சு 14 வயசு ஆகுது. 14 வயசு ஆகியும் வந்து இந்த குணம் போகவே மாட்டேங்குது அப்படின்னு எனக்கு ரொம்ப கோவம் வந்து அடிச்சிட்டேன். பெரியவன் பார்த்திங்கன்னா எல்லாம் வச்சுட்டு அட்ஜஸ்ட் பண்ணிப்பான். இல்லையா, இல்லை சரிம்மா விடுங்க, எனக்கு ட்ரெஸ் மட்டும் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லுவான். எனக்கு கேக் வெட்டி தான் ஆகணும், எனக்கு இந்த சாக்லேட் தான் வேணும் அப்படின்னு சொல்லி அவன் பிடிவாதம் பண்ணவே மாட்டான். ஏன்னா அவன் சின்ன பிள்ளையிலேருந்தே அப்படித்தான். எதை வாங்கி கொடுக்குறோமோ அதை வச்சுக்குவான், சாப்பிட்டுக்குவான், போட்டுக்குவான். அதுதான் அவனோடது. அவனை போட்டு அடிச்சுட்டு நான் ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துருக்கேன். பெரியவன் என்ன சொல்கிறா, ஏம்மா அங்கே வரும் நரம்பெல்லாம் தெரியுது, கோவப்படாதீங்கம்மா, டென்ஷன் ஆகாதீங்கம்மா, கை காலில் உங்களுக்கு நடுங்குது, கூல் டவுன்மா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து அவன் வந்து அந்த அதான் சொல்கிறப்போ வந்துட்டு என் போய் இந்த அளவுக்கு வளர்ந்துட்டானா அப்படின்னு ஒரு பக்கம் எனக்கு வந்து அழுகையாக வந்துச்சு. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா அவனை அடிச்சிட்டோம் அப்படிங்கிற ஒரு ஃபீலாகவும் இருக்குது.
என்ன சொல்ல வரேன்னா, குழந்தைங்களுக்கு வந்து நம்ம வந்துட்டு எல்லா விஷயத்துக்கும் வந்து நம்ம பிடிவாதம் பண்ண விடவே கூடாது. அது ரொம்ப தப்பு. பின்னாடி வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஒவ்வொரு விஷயம் வந்து நம்ம சொல்லிக் குடுத்து தான் வளர்த்தணும். ஆனா பரணிக்கு நான் ஆரம்பத்துல இருந்து சொல்லிட்டு தான் இருந்தேன். அது மட்டும் அவன் மாத்திக்கவே மாட்டேங்கிறான். அதுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா நேத்து நெறையவே சொல்லியிருக்கேன், மாறிருவான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட இருக்கேன். அடுத்த வருஷம் பர்த்டேக்கு அவன் என்ன பண்றான்? இதே மாரி பிடிவாதத்தோட பண்றானா எனக்கு தெரியல. பார்க்கலாம். ஆனா இருந்துமே என்ன சொல்லிட்டு போறான், நான் சாயங்காலம் ஸ்கூல் போயிட்டு வரேன். நீங்க எனக்கு கிஃப்ட் வாங்கி வைக்கணும் அப்படின்ட்டு போறான். பார்த்துக்கங்க எவ்வளோ சொன்னா அப்போ அதை மாதிரி சொல்லிட்டு போகிறான். சரி ஓகே, நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன், ஷேர் பண்ணேன். சரி ஓகே, இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாகவே பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஊரில் இருக்க கடைக்கு தான் நாங்கள் வந்திருக்கோம் தம்பிக்கு ட்ரெஸ் எடுக்க. என்ன அப்படின்னா ஷர்ட் எல்லாமே எடுத்துருவோம். இந்த ஃபேண்ட் சைஸில் தான் வந்து எங்களால் எடுக்கவே முடிய மாட்டேது. தம்பி வேறு ரொம்ப லீனாக இருக்கானா, அவனுக்கு பார்த்திங்கன்னா இடுப்பு சைஸ் வந்து கரெக்டாக இருக்கணும், கீழே லென்த்து கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு தான் பார்ப்போம். அதனால் என்ன பண்ணிட்டோம், நாங்கள் அவனை கூட்டு போகவும் போயிட்டோம். அதுக்கப்புறம் மறுபடியும் அவனை போய் கூட்டிகிட்டு வந்து தான் அவனுக்கு போட்டு பார்த்துட்டு தான் அவனுக்கு நாங்கள் ட்ரெஸ்ஸை எடுத்துகிட்டு வந்தோம். ஷர்ட்டெல்லாம் செலெக்ஷன் பண்ணி வச்சிட்டோம். ஃபேண்ட்டுக்கு மட்டும் தம்பி போய் கூட்டிகிட்டு வாங்க, தம்பி போட்டு பார்த்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தம்பி கூப்பிட்டு வரதுக்கு அவர் போயிட்டார். சரி ஓகே, அதுக்கப்புறம் நீங்கள் எல்லாமே எடுத்து போடுங்க, நான் செலெக்ஷன் பண்ணி வைக்கிறேன். சட்டையை நான் செலெக்ஷன் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் தம்பி வந்தது போட்டு பார்த்துட்டு அவனுக்கு பிடிச்சது ட்ரெஸ்ஸு வந்து, அதாவது நாங்கள் செலெக்ஷன் பண்ணி வச்சது தான் அவனும் எடுத்துக்கிட்டான். அது பிடிச்சிருக்கு பிடிக்கலன்னு சொல்லலை, அவனுக்கு பிடிச்சதே அவனும் எடுத்துக்கிட்டான். அவ்வளோ அடி வாங்கிட்டு பையன் அழுதுகிட்டே தூங்கிருச்சு. அதுக்கப்புறம் இவங்க அப்பா வந்து அவனுக்கு தெரியாமல் கேக் வாங்கிட்டு வந்து வச்சுருந்தார். அவன் நல்லா தூங்கிட்டு இருந்தான் தம்பி. அப்புறம் என்னை எழுப்பிட்டு வந்துட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு தான் கூட்டிகிட்டு வந்து தம்பிக்கு கேக் வெட்டினோம். அவனுக்கு ப்ளூ கலர் ரொம்ப பிடிக்கும். சரி ஓகே, ஆனால் வந்து நாங்கள் இது ஒயிட் ஃபாரஸ்ட் பிளாக் ஃபாரஸ்ட் இதை போய் கேட்டோம், பட் அது இல்லைன்ட்டாங்க. சரி ஓகே, இந்த கேக் தான் இருக்குது அப்படின்னா சரி இந்த கேக்கு இவர் வாங்கிட்டு வந்துட்டார். அவன் போய் கூப்பிடுவாங்க, தூங்குறான், எந்திரிக்கல. உனக்கு பிடிச்ச ப்ளூ கலர். இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். ப்ளூ கலர். நீங்கள் எல்லோரும் வந்து போயிருங்க. இங்கே இந்த லைட் ஆஃப் பண்ணிட்டு வரல, ஃபோட்டோ எடுக்கலாமா? வா, இது சூப்பராக இருக்கே, சூப்பராக இருக்கே. இது உனக்கு பிடிச்ச ப்ளூ கலர். அம்மா அங்கே போய் நின்றுங்க. நீ அந்த இங்கே நின்றுங்க, நீங்கள் கரெக்டுங்க. சூப்பர். ஹாப்பி பர்த்டே பர்னி. ஹாப்பி பர்த்டே. ஆமாம், ஹாப்பி பர்த்டே. ஹாப்பி பர்த்டே டு யூ பரணி.
ஹாப்பி பர்த்டே. ஐஸ்கிரீம் எல்லாரும் தம்பியை விஷ் பண்ணிடுங்க. கேக் சாப்பிடுங்க. க்ரீம் வந்து குடிங்க. எனக்கு வேணப்பா. எனக்கு என்ன ஸ்பெஷல் சார் அவனுக்கு? காய் சாப்பாடு. காய் சாப்பாடு. உங்கள் மொழியில் சொல்ல வேண்டும் என்றால் வெஜிடபிள் பிரியாணி. பிறந்த நாள்லாம் நான்வெஜ் தான் சாப்பிடணும்னு ஏதாவது இருக்காங்க? எஸ், வெஜ்ஜும் சேர்த்திக்கலாம். ஏதோ நம்மளால முடியுது. ஆமாம். போச்சு, லேட் ஆகிட்டே இருக்கு. அவனுக்கு ஸ்கூலுக்கு வேற கிளம்புறது. கூட பிரச்சனை இல்லை, தீபுக்கு தான் லேட் ஆகிட்டே இருக்குது. சரி கொண்டு கூட விட்டுடலாம். எப்பவுமே வந்து நம்ம ஒயிட் ரைஸ் இவங்களுக்கு ஏதாவது செஞ்சு கொடுப்போம், ஏதாவது காய் ஏதாவது. சரி ஓகே, இந்த டைம் வந்து இது ஒரு அப்படியே போட்டு தாளிச்சு கொடுத்துடலாம் குக்கரில் வச்சு அப்படின்னு டக்குன்னு காலையில் யோசனை வந்துச்சு. நைட்டு யோசனை வந்ததுன்னா நம்ம வீட்டில் காய் சாப்பாடு செஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு. செய்யறதில்ல அதிகமாக. தம்பிகளுக்கு ஸ்கூலுக்கு டிஃபன் கலர்னால அது நினைக்கிறதில்ல. எனக்கு வந்து பர்த்டேக்கு என்ன சாக்லேட் வேணும்னு கேட்டதுக்கு வந்து எனக்கு ஆல்பென்லிபே தான் வேணும் அப்படின்ட்டான். கரெக்டாக இருக்குது அந்த பவுல் ஃபுல்லாகவே. சூப்பர். அது ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் ஃபுல் பண்ணிட்டாயா. இன்றைக்கி வேறு ஸ்கூல் வேறு இருக்குது. இன்றைக்கி சனிக்கிழமை ஸ்கூல் லீவாக இருக்கும். அந்த சாக்லேட் எல்லாம் மிச்சம் பண்ணிடலாம் நினச்சோம். ஆனால் ஸ்கூல் வச்சுட்டாங்க. கவரோட ஸ்கூலுக்கு எட்டு போகிறான்னா பவுல் போட்டு வீட்டில் இருக்கும். அது வந்து இங்கே நம்ம லோக்கலில் எல்லாத்துக்கும் பக்கத்தில் எல்லாத்துக்கும் கொடுக்கறதுக்கு வச்சுருக்கான். எத்தனை சாக்லேட் இருக்குது பாருண்ணே? எண்ணிட்டுருக்கியா? அநேகமாக 100 இருக்கும்னு நினைக்கிறேன். கிளாஸில் ஸ்ட்ரென்த் என்னமோ 35-30 பேர் தான். ஆனால் சாக்லேட் அப்புறம் மிஸ்ஸுக்கு அப்புறம் எல்லாத்துக்கும் கொடுக்கறதுக்கு சரியாக இருக்கும். அப்புறம் தனியாக தம்பிக்குன்னு பரணிக்குன்னு ஒரு 50 சாக்லேட் தனி. என்ன குண்டாவாட வாங்கிட்ட? To you, my dear son. வாங்கிக்க. கிளம்பிட்டியா? இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். பிறந்த நாள் வாழ்த்துக்கள். பிறந்த நாள் வாழ்த்துக்கள். தம்பியோட பர்த்டே வீடியோ, ஷாப்பிங் வீடியோ, பிறந்தநாள் அன்னைக்கு என்ன பண்ணா அப்படிங்கிறது இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாகவே பார்த்துருப்பீங்க. வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதுதான் நாங்கள் கொண்டாடுற பிறந்த நாளே. ஓகேங்களா? இன்றைக்கி வந்து வெஜிடபிள் பிரியாணி பண்ணிவிட்டு ஆனியன் ரைத்தா தான் பண்ணியிருக்கேன். நான்வெஜ் வந்து செய்யலை. சரி ஓகே, நம்மளுக்கு ஒரு நாள் ஏதாவது லீவ் கிடச்சுன்னா தம்பி வெளியே கூட்டிகிட்டு போய் சாப்பிட வைக்கலான்னு சொல்லிட்டு நாங்கள் விட்டுட்டோம். இன்றைக்கி இது மட்டும் தான் நான் பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சரி ஓகே, இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கிறேன். வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகே, உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் கார்த்தி சரோ. பாய்.